இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் எல்லாருமே மறந்த ஒரு சிறுதானிய உணவு தாங்க இது. நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் வந்து இந்த வெள்ளைச்சோள அம்புலி வந்து ரெகுலராகவே செஞ்சு சாப்பிடுவாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். அம்புலி செய்ய 1 டம்ளர் வெள்ளைச்சோளம் எடுத்துக்கலாம். வெள்ளைச்சோளம் வந்து தோல் நீக்கினதாக இருக்கணும். கடையில் கேட்டிங்கன்னா வந்து தருவாங்க. சோளத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 7 மணி நேரம் ஊற வச்சா போதுங்க. இது வந்து மதியமே ஊற வைக்கணும். 12 மணிக்கு ஊற வச்சிங்கன்னா நைட்டு 7 மணிக்கு வந்து நல்லா ஊறிடும். என்னோட கையில் இருக்க சோளத்தை பார்த்தீங்கன்னா தோல் இருக்கிறதுக்கும் தோல் இல்லாத சோளத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் பாருங்கள். அதனால் கடையில் கேட்டு தோல் இல்லாத சோளமாக பார்த்து வாங்கிக்கோங்க. 1, 2 இருந்தால் அதை க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துடலாம். தாத்தா பாட்டி காலத்துலலாம் வந்து தோலோட சோளம் இருந்துன்னா உரலில் போட்டு குத்தி முரத்தில் வந்து புடச்சி க்ளீன் பண்ணி செய்வாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. மிக்சியில் வந்து வேணால் நம்ம வந்து இது ட்ரை பண்ணலாம். எப்படின்னா சோளத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து பல்ஸ் மோடில் விட்டு எடுத்தோம்னா அந்த தோல்லாம் வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு கடையில் தோல் இல்லாத சோளமாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ ஊற வச்ச சோளத்தை மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். எல்லாத்தையும் மாற்றக்கூடாது, கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப தண்ணியாட்டம் அரைக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிங்கன்னா நல்லது. நான் வந்து கொஞ்சமாக போட்டதுனால வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணியாட்டம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து அப்படியே எடுத்து வச்சிடலாங்க. மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் தான் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணணும். நைட்டே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணுங்க. 1 டம்ளர் சோளத்துக்கு 7 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். இப்போ நம்ம தனியாக கொஞ்சமாக சோளம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கே நைட்டு வந்து நம்ம சோளம் போட்டு கொதிக்க வச்ச தண்ணியை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சோளம் வந்து 3/4 பதத்துக்கு அதுலேயே நல்லா வெந்திருக்கு. இப்போ மறுபடியும் வந்து அடுப்பு பற்ற வச்சு நல்லா கொதிக்க விடணும். நம்ம நைட்டு அரைச்சி வச்ச சோளத்தை பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்திருக்கு. காலையில் பார்த்திங்கன்னா அது நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. இந்த மாவு ஏன் முதல் நாளே அரைச்சி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா புளிக்கணுங்க. நல்லா புளிச்சு வந்தால் தான் வந்து அம்புலி வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால தான் வந்து மதியமே ஊற வச்சு ஒரு நைட்டு 7 மணி வாக்கில் வந்து நம்ம அரைச்சி அடுத்த நாள் காலையில் வந்து 6 மணிக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணணும். அடுத்து தண்ணி வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா வந்து நைட்டே வந்து சோளம் வந்து 3/4 வெந்திருக்கும். அதனால் இப்போ ஒரு கொதி வந்ததும் கையில் எடுத்து நசுக்கி பாருங்கள், சோளம் வந்து நல்லா வெந்திருக்கும். இதை வந்து நம்ம மொட்டை அரிசின்னு சொல்லுவோம். சோளம் வெந்ததும் அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச சோளத்தை சேர்த்திக்கலாங்க. இல்லை அப்படின்னா கட்டி சேர்ந்துடும். மாவு ஊற்றின உடனே கரண்டி வச்சு கை விடாமல் ஒரு 5 நிமிஷம் போல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா கட்டி சேர்ந்துடும். ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுட்டே இருக்கும்போது அம்புலி வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். எப்போவுமே வந்து சைடில் வந்து கொஞ்சம் சுடுதண்ணி வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ தேவையான உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அம்புலி வந்து கொதிக்க கொதிக்க கெட்டியாகும். அதனால் வந்து சுடுதண்ணி வந்து பக்கத்தில் எப்போவுமே ரெடியாக வச்சுக்கலாம். கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. தண்ணி வந்து ரொம்பவும் சேர்க்கக்கூடாது. அம்புலி வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் பார்த்திங்கனாவே தெரியும், இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் வந்து கொதிக்க விட்டுறலாங்க. ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை, ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். இடையில 2-3 டைம் வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் கொதித்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை, 10 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. இது தண்ணி பக்குவம்னு பார்த்திங்கன்னா 1 டம்ளருக்கு 7 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இடையில வந்து கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்துனேன், அவ்வளோதாங்க. சூப்பரான பதத்தில் வந்து சோள அம்புலி வந்து ரெடி ஆயிடுச்சு. வெள்ளை சோளத்தில் வந்து சூப்பராக டேஸ்டியான சோள அம்புலி ரெடி ஆயிருக்கு. நீங்களும் வந்து இந்த மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணலாங்க. வாரத்தில் 2 டைமாவது எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ரெகுலராக எடுத்தால் இன்னும் நல்லதுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.